வணக்கம் மக்களே. நான் கடந்த 2 நாளாக போட்ட பதிவுக்கு நிறைய பேர் அண்ணா என்னண்ணா நீங்கள் டிவிகேக்கு அகைன்ஸ்டாக பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. நானும் இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர் பண்ணுற பல நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுற ஒருத்தன் தான். பட் ஆனால் நம்ம எல்லாருமே டிஎம்கே ஏடிஎம்கே வேணான்னு சொல்லிட்டு தான் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. குதிரை பேரம் கழுதை பேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு சில பேர் என்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. அவங்களுடைய மக்கள் பல பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வியுடைய பிரதிபலிப்பு தான் நான் அந்த 2 பதிவுலையும் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இன்றைக்கி எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு இன்றைக்கி ஒரு ஆட்சி அமைக்க உதவி செஞ்சுருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்குங்க. பட் ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க இங்கே வராங்கன்னும் போது அதுக்கு என்ன ஆதாயம் இருக்கும்? இதை வச்சு எப்படி சிஎம் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? ஊழலில் ஆட்சி எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா தலைமை மட்டும் சரி இருந்தால் எல்லாமே சரியாக நடக்காது. அதுக்கு கீழே இருக்க எல்லாருமே சரியாக இருக்கணும் அப்படின்னு பல கேள்விகள் மக்கள் மனசில் வந்திருக்கு. அதோடைய பிரதிபலிப்பாக தான் நான் என்னோடய வீடியோ போட்டேன். முதல் வீடியோ நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சேர்றது சரியா அப்படின்னு இருந்தாலும், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தேர்தலுக்கு அப்புறம் மற்ற கட்சிகளுடைய கூட்டணியில் தான் ஆரம்பித்தோம். அப்போ மக்களை ஏற்றுக்கிற நாம, மற்ற கூட்டணி கட்சிகளை ஏற்றுக்கிற நாம இவங்களை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பதிலும் என்கிட்ட இருந்தது. நேற்று நான் சொன்ன வீடியோலையும் நிறைய பேர் அண்ணா இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்தால் எப்படி அண்ணா இந்த ஆட்சி அமைக்க முடியும், எப்படி இதை சிறப்பாக செய்ய முடியும்னு கேட்டதுடைய பிரதிபலிப்பை தான் இந்த வீடியோ போட்டேன். ஆனால் கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கார். சட்டம் ஒழுங்கில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. உடனே ஆக்ஷன் எடுக்கணும், போதைப்பொருள் ஒழிக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி போன ஆட்சியில் பண்ண ஊழல் எல்லாமே ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி வெளியில் வராங்க. இவர் தலைமையில் மற்ற கட்சிகளை சேர்ந்தாலும் இவங்களால் ஊழல் பண்ண முடியாதுன்ற மெசேஜ் உங்களுக்கு கிளியர் கட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம்.